இன்துணைப்பது மத்தலர் மகள் தனக்கும் என்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரியதனூஜரத்னம் தத்பாத யுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி எனப்படும் இந்த உபன்யாசத்தொடருடைய மூன்றாவது பாகம் இன்று நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். இன்னும் தொடக்கமாக இந்த உபன்யாசத்தொடரிலே ஒரு சிறிய மாத்தம்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு புது விஷயம் அந்த இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன புது விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த பார்த்தசாரதி ஸ்துதின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திர கிரந்தத்துடைய அர்த்தங்களை ஏற்கனவே 2 பாகத்துல சொன்ன அதே ரீதியிலே அதே கிரமத்திலே அடியன் அர்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன். ஆனால் அப்படி அர்த்தத்தை விண்ணப்பம் செய்வதற்கு முன்னாலே இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஒரு கான ரூபமாக உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அடியனுடைய அன்பார்ந்த திருத்தமக்கையார் ஸ்ரீமதி ஸ்ரீமணின்னு ஹைதராபாத்ல இருக்கா. நேற்றுக்கு இந்த மங்கள ஸ்லோகங்களுடைய அந்த ஒலிப்பதிவை கேட்டுட்டு அவ இசையில கொஞ்சம் நிபுணரா இருக்கிறதுனால அந்த மங்கள ஸ்லோகங்கள் 2ஐயும் ஒரு இசை வடிவிலே வந்து அமைத்து அடியனுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதை பார்த்த உடனே கொஞ்சம் ரமணீயமா இருந்தது கேட்கறதுக்கு. அடியன் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஏன் இந்த மங்கள ஸ்லோகம் மட்டும் இப்படி அனுப்பணும், எல்லா ஸ்லோகங்களையும் இதே மாதிரி கான ரூபத்திலேயே வந்து அமைத்து நமக்கு அனுப்பினார்களே. ஆனால் இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு இசையும் இருக்கட்டும், ஒரு உபன்யாசமும் இருக்கட்டும் அப்படின்ற ரீதியிலே முடிவு செய்தேன். அன்னவர் திறத்திலே அடியன் பிரார்த்தனை வைத்தேன். இந்த 2 ஸ்லோகம் பண்ணது மட்டும் போதாது, மேலும் இருக்கக்கூடிய அந்த 30 ஸ்லோகங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கான ரூபத்திலே பண்ணி நீங்கள் கொடுப்பீர்களான்னு கேட்கக்கூடிய காலத்திலே எந்தவித தயக்கமும் இன்னி கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, சொன்ன உடனே கொஞ்ச காலத்துக்கெல்லாம் 2 ஸ்லோகங்களுக்கு இசை வடிவிலே அதை பண்ணி அடியனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த திருத்தமக்கையார் திருவடி தாமரைகளிலே என்றென்றும் கிருதஜ்ஞனாய் இருப்பேன் அடியேன்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் அடியன் அவரோட பேசக்கூடிய சமயத்துல என்ன சொன்னார்கள்னா, இதெல்லாம் திருப்பாவினுடைய சங்கையில இருக்கு அப்படின்னு வந்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறீர், காஞ்சி சுவாமியை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்லோகங்களும் திருப்பாவினுடைய முதல் எழுத்தை அடைவாக கொண்டு ஆரம்பிக்கிறதுனால திருப்பாவினுடைய பாசுரங்களை ஏற்கனவே இசை ரூபத்தில் பாடினவர்கள் சில பிரசித்த ராகங்களை போட்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமா சொல்லணும்னா, மார்கழி திங்கள்ன்ற சொல்லக்கூடிய ஒரு பாசுரத்துக்கு நாட்டைன்ற ராகம் தான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு, அந்த நாட்டையிலே அதை பாடுகிறேன் அப்படின்ற இதே ரீதியில மேற்கூடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் அதுக்கு உண்டான பிரசித்தமான ராகம் என்ன லோகத்திலே வழங்கப்படுகிறதோ அதை கொண்டே அமைக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். அப்படியே ஆகட்டும் என்று அடியனும் தெரிவித்தேன். இப்ப புதுசா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடி அர்த்தங்களை நாம் அனுபவிப்பதற்கு முன்னாடி காஞ்சி சுவாமியோட அடியன் எப்படி ஒரு பேரனும், அடியனுடைய திருத்தமக்கையார் அவ்வளவு ஒரு தௌஹித்ர சந்ததியில வந்த ஒரு பேத்தி தான். அந்த அம்மையார் காஞ்சி சுவாமிக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ண வேணும்னு எம்பெருமான் நியமனம் போல இருக்கு. அடியன் நினைத்து கூட பார்க்கல, அச்சிந்திதமா இது நடந்தது அப்படின்னு சொன்னால் அதிசயோக்தி அன்னு. ஸ்ரீமத் கைரவிணீ தட கல்பத்ரும பார்த்தசாரதேஹ கருணாம் பிரேப்சன் காஞ்சீர்
हरिदासस्तमिमं स्तोतुं प्रवर्तते कुतुगात् गोदाव्रतकृति वर्णानुक्रमतो रच्यते कृतिस्सेयं नलवर्षतनुषि गोदादेवी कल्याण सूतिवसे प्रातः मार्गं समुचितमविदन् अपथेषु चिरात् परिभ्रमन्नेष दासः सम्प्रति दैवाद्देव त्वदभीष्टसेवायां प्रवृत्तो भूत्. மேலே பார்த்தசாரதி ஸ்துதியை அனுபவிப்போமாக. ஏற்கனவே மங்கள ஸ்லோகத்தை 2வது பாகத்திலே அனுபவித்தோம். முதல் பாகத்திலே அவதாரிகை அனுபவித்தோம். இன்று தொடக்கமாக பார்த்தசாரதி ஸ்துதியிலேயே நாம் இழிவோம். மார்க்கம் சமுச்சிதம் அவிதன் அபதேஷு சிராத் பரிபிரமன் ஏஷஹ தாசஸ் சம்பிரதி தைவாத்யேவ த்வத் அபிஷ்டபே பிரவருத்தோ பூத். இந்த ஸ்லோகத்தினாலே காஞ்சி சுவாமி தெரிவிக்க வந்த விஷயம் என்ன அப்படின்னால், பார்சாரதி பெருமாளே, ரொம்ப நாளாக அடியேன், தாசனான அடியேன், நல்வழியை உணரப்பெறாமல் இருந்தேன். தீய வழிகளிலே அலைந்து கொண்டிருந்தேன் அடியேன். இன்னைக்கு அச்சிந்திதமாய் நான் நினைச்சே பார்க்கல, தேவரீரை துதிக்க புகுந்தேன்னு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கீழே தெரிவித்தேன், திருப்பாவையினுடைய முதல் எழுத்தை அடைவாக கொண்டு ஒரு ஸ்லோகமும் தொடங்க பெறுகிறது அப்படின்னு தெரிவித்தேன் இல்லையா? அந்த ரீதியிலே பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த ஸ்லோகமானது மார்கழி திங்கள் மான்ற எழுத்தை கொண்டு திருப்பாவை தொடங்குகிறது. இந்த ஸ்லோகமானது மார்க்கம், அந்த மான்ற எழுத்தை கொண்டே இந்த ஸ்லோகமும் முதல் ஸ்லோகமும் தொடங்க பெறுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே மார்க்கம் சமுச்சிதம் அப்படின்னா சமுச்சித மார்க்கம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். நல்ல மார்க்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப திருப்பாவையில பார்க்கக்கூடிய காலத்திலே மார்கழி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மார்கசீருஷம் என்று சொல்லக்கூடிய வட சொல்லினுடைய விகாரம் இதுன்னு காட்டுகிறார்கள். அதாவது வட சொல்லிலே மார்கழின்றது எப்படின்னா, மார்கழியும் மார்கசீருஷம் என்ற வட சொல்லும் பர்யாய சப்தங்கள், ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதங்கள்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. மார்கசீருஷம்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன அர்த்தம்? மிருகசீர்ஷ நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமாசி, அதாவது பௌர்ணமி சேர்ந்திருந்தால் அந்த மாசம் மார்கசீர்ஷ மாசம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார் காஞ்சி சுவாமி தன்னுடைய திருப்பாவை வியாக்கியானத்திலே. மார்கஹா சீர்ஷகான்னு 2 பதங்களாய் அதை கொள்ளலாம், சொல் வடிவங்களாய் கொள்ளலாம். மார்க்கம் அப்படின்னா வழின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. சீருஷம் அப்படின்னு சொன்னால் தலையானதுன்னு சொல்லக்கூடியதாய் ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப மார்க்கம்னா உபாயம், வழி. சீருஷம்னா தலையானதுன்னு பார்க்கிறோம். அப்போ உபாயங்களில் தலையாய் இருக்கக்கூடியதுன்னு பார்க்கிறோம். பார்சாரதி எம்பெருமான் தன்னுடைய பகவத்கீதையிலே கர்மம், கர்மயோகம், ஞான யோகம் இதையெல்லாம் உபதேசித்தான். அதாலே பக்தி யோகம் விளையும் என்றெல்லாம் தெரிவித்தான் அர்ஜுனனுக்குன்னு பார்க்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே அர்ஜுனனுக்கு என்ன தோணித்துன்னா,
இந்த கர்மயோகாதிகள், கர்மஞான பக்தி யோகாதிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் தெரிஞ்சது ஒரு சந்தர்ப்பத்துல. இதை காட்டிலும் எளிதான வழி ஏதாவது சொல்லுவானோ, சமுச்சிதமான ஒரு சுலபமான வழியை, நல்ல வழியை எம்பெருமான் சொல்லுவானோன்னு எதிர்பார்க்கக்கூடிய காலத்திலே அர்ஜுனனுடைய எதிர்பார்ப்பானது பழுதுபடாமல் என்ன எம்பெருமான் தெரிவிச்சான்னா, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகான்னு சர்மஸ்லோகம், கீதையினுடைய சர்மஸ்லோகம், கிருஷ்ண சர்மஸ்லோகம் என்று ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படக்கூடிய அந்த ஸ்லோகத்தை விண்ணப்பித்தான்னு பார்க்கிறோம். அப்போ காட்ட வந்த வழி என்ன, காட்ட வந்த அர்த்தம் என்ன இந்த ஸ்லோகத்தினாலேன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் என்ன தெரிவிக்கிறான்? நானே கீழே சொல்லின்னு வந்தேன், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற உபாயங்களை எல்லாம் சொல்லி வந்தேன். அப்படிப்பட்ட உபாயங்களை எல்லாம் என்னை அடைவதற்கு அதுதான் வழின்னு நினைக்க வேண்டாம், நானே வழி அப்படின்னு சொல்லி எல்லா உபாயங்களையும் தவிர்த்து என் திருவடியிலே சரணமடைவாய். அப்படி சரணமடையக்கூடிய காலத்திலே என்ன பண்ணுகிறேன்? உனக்கு மோட்சத்தை அளிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்குகிறேன், ஆனாலே மாசுச்சகா கவலைப்படாதேன்னு உறுதியளித்தான்னு பார்க்கிறோம் இல்லையா? இப்போ 4 விதமான உபாயங்களை இவ்விடத்திலே பார்த்துட்டோம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுக்கு மேலே சரணாகதின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானே தெரிவித்த சீர்ஷமானதுன்னு பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்துல இதை காட்டிலும் சீர்ஷமானது, தலையானது ஒண்ணு உபாய தமமா இருக்கக்கூடியது ஒண்ணு காட்டுகிறார்கள். ஆண்டாளும் மதுரகவிகளும் காட்டியதாய் இருக்கக்கூடியதாச்சே. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியன் திறத்திலே பிரேமத்தோட வியாமோகத்தோட இருப்பதுதான் தலையானதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அது ஆச்சாரிய அபிமானமே சிறந்ததுன்னு அறுதியிடுகிறார்கள். ஆச்சாரிய அபிமான நிஷ்டை, சர்மபர்வ நிஷ்டையிலே ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய ஆண்டாளும் மதுரகவியாளரும் பார்க்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில 2 பாசுரங்களாலே தன்னுடைய ஆச்சாரிய அபிமானமே தலையானதுன்னு வெளியிடுகிறாள். அது என்னதுன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே, கொல்ல இறக்கியை மூக்கருந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே அப்படின்னு ஒரு பாசுரம். நல்ல வெண் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு விப்பரேல் அது காண்டுமே. இப்ப இந்த 2 பாசுரங்களாலே ஆண்டாள் ஆச்சாரியன் வழியாகவே பேருன்றதை அறுதியிடுகிறாள் கொள்ளலாம். இப்போ கொள்ளையறக்கியை மூக்கருந்திட்ட குமரனார் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோமே. ஆனால் சூர்பனகையோட மூக்கை அறிந்தவன் சக்கரவர்த்தி திருமகன், அந்த இடத்துல ராமன் தான் விவக்ஷித பூதனா இருக்கிறான். அவருடைய சொல்லானது எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னு கேட்டால், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனாஹ தோஷோ யத்யபி தஸ்யச்சாத் சதாம் ஏதத்தகர்ஹிதம். அதாவது எம்பெருமான் திறத்திலே விபீஷன் சரணாகதின்னு வந்த காலத்திலே அவன் என்ன சொன்னான்? எம்பெருமானுடைய வார்த்தை என்னவாக இருந்தது? அவன் மித்ரபாவனாய் ஒரு நண்பனை போல வேடமிட்டு கொண்டு வந்தாலும் அவனை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னதாய் அவனுடைய பிரசித்தமான வார்த்தையா இருக்கிறது. ஆண்டாளுக்கும் அவளுடைய தோழிக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்கிறதாம். அப்போ தோழியானவர் சொல்றார், ஏதோ ஒரு காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் நம்மை காப்பாத்துவான்னு நீ நினைக்கிறிய, அது எப்படி நடக்கும்னு கேட்கிறான். இது விஸ்லேஷ காலத்திலே எம்பெருமானை அடையாத காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலை. அப்போ தோழி இப்படி சொல்லக்கூடிய காலத்திலே, நல்ல வெண் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வ, இந்த பாசுரத்தாலே அவளுக்கு பதில் உரைக்கிறாளாம் ஆண்டாள். என்னோட தோழியே நீ கேட்டுக்கோ, எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நாகனை விசை நம்பரன், ஆதிசேஷ பரியங்கத்திலே சைனித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். நாகனை விசை நம்பரர் செல்வர், செல்வர்னா செல்வம் படைத்தவனாய், ஸ்ரீயோடு ஸ்ரீ சம்பந்தம் உடையவனாய், ஸ்ரீயப்பதியாய் இருக்கக்கூடியவன். பெரியன்னு சொல்லும்படியாய் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் என்று சொல்லும்படியாய் வேதங்களாலே ரொம்ப அறப்பெரியவன் என்று காட்டப்பெற்றவனாய் இருக்கிறான் அவன். சிறுமானிடவர் நாம் செய்வதன், அவன் இருக்கக்கூடிய தகுதியை பார்க்கக்கூடிய காலத்திலே, நமக்கு இருக்கக்கூடிய தகுதியை பார்க்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கும்? அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். அவன் ஏதோ ஒரு மேருமலையை போல உன்னதமான இடத்துல இருக்கான். நாம எப்படி இருக்கோம்? ஒரு மடுவை போலே ரொம்ப தாழ்ந்த இடங்கள்ல இருக்கோம். அப்போ நமக்கும் அவனுக்கும் என்ன வாசி உண்டு அப்படின்னு கேட்டால், எந்த விதமான வாசியும் இருப்பதற்கு அவசியமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அவனை அடைவதற்கு நமக்கு வழி உண்டுன்னு தெரிவிக்கிறார். அது என்னன்னு கேட்கக்கூடிய காலத்திலே, வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு விப்பரேல் அது காண்டுமே.
என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தம், அவருடைய சக்கரவர்த்தி திருமகனார் சொல் நீ பொய்யாவிடும் நீ சொல்லிட்ட, அது பொய்யானாலும் பரவாயில்ல, நான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் நான் பிறந்திருக்கிறேனே அது பொய்யாயிடுமா? எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு சிஷ்ய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் அவரிடத்துல எனக்கு இருக்கே, அது பொய்யாகி விடுமோ? ஒன்னும் சொல்ல போனால் கண்ணன் பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? என் தந்தை எனக்கு ஆச்சாரியார் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் அவருடைய கட்டளைக்கு ஆட்பட்டவனாய் இருக்கிறான். அவர் நீராடவாராயன் கூட்டா கண்ணன் பெருமான் நீராட்டத்திற்கு வருகிறான், பூச்சூடவாராயன் கூட்டால் பூச்சூட வருகிறான், காப்பிட வாராயனா காப்பிடுவதற்கு வருகிறான்னு பார்க்கக்கூடியதா இருக்கிறதே உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவருடைய ஆச்சாரியரான பெரியாழ்வார் புருஷகாரமடியாக அந்த எம்பெருமானை பெறுதல் எளிதுதானேன்னு தெரிவிக்கிறார். அப்போ மார்கழின்ற சப்தத்தாலே மார்கசீருஷம் தலையான வழியாக இருக்கிறது. அது மட்டுமன்னு அது சரமோபாயமாகவும் இருக்கிறது. சரமோபாயம்னா கடைசி, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சரமோபாயமாய் விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய அபிமானம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானமே உயிர்நிலை பொருளாக வைத்து பேசுகிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவையிலேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதே அர்த்தத்தை சுவாமி உட்கொண்டிருக்கிறாரோ என்னமோ தெரியல. அதனால அது சொல்லி என்ன சொல்றார்? சமுச்சிதம் மார்க்கம், மார்க்கம் சமுச்சிதம், சமுச்சிதம் மார்க்கம் என்று சொல்லி சிறந்த மார்க்கம்னு தெரிவிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே தலையாய மார்க்கம் எம்பெருமானை சரணாகதி அடைவதேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமான் விசேஷ ஞானத்தை மயர்வர மதிநலமருளினான் என்று சொல்லும்படியா விசேஷ ஞானத்தை பக்தி ரூபா பண்ண ஞானத்தை வழங்கினான்னு நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆழ்வார்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? அடியேன் சிறிய ஞானத்தன் நிசனேன் நிறைவொன்னுமில்லேன் சிலமில்லா சிறிய நேலும், இப்படித்தானே பேசுகிறார்கள். அதே ரீதியில தான் காஞ்சி சுவாமியும் தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். மார்க்கம் சமுச்சிதம் அவிதன்னு தெரிவிக்கிறார். நல்ல வழிகள் ஒன்றும் அறியாதவனாயிருந்தேன்னு காட்டக்கூடியது. அபதேஷு சிராத் பரிபிரமன் ஏஷகா, நல்ல வழிகள் ஒன்றும் அறியாதவனாய் இருந்தேன். அதனால என்ன ஆச்சு? சீர்ஷமான மார்க்கத்தை அறியாது போனதுனாலே பல காலம் எப்படி அடைந்தேன்னா பரிபிரமன் தெரிந்தொழிந்தேன். அந்த காலத்தை எல்லாம் கஷ்டம் அனுபவித்தேன். அப்படிதான் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ என்ன ஆச்சு? ஒரு காலத்துல பல காலம் கஷ்டம் அனுபவித்தவனுக்கு ஏதோ ஒரு காலத்துல எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சியம் ஏற்படுமே. ஆவாரார் துணையன் அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் பிறவி கடலுள் நின்னு நான் துளங்க தேவாறு கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கிரொடும் அவா வெண்ணருள் செய்து அடியேனுடும் ஆனானே. நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே அருளி செய்த பாசுரம் இது. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் தெரிவிக்கிறாராம், இந்த சம்சார மண்டலத்திலே இதுகாரும் நான் பட்ட கிளேசங்கள் எல்லாம் தீரும்படி எம்பெருமான் தன்னுடைய பேரொருளாலே அப்ராகிருதமான திருமேனுடைய வடிவோடைய என்னுடைய கலந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல்னு தெரிவிக்கிறார். ஒரு உபமானத்தை காட்டுறார். அப்போ நாவாய்னு சொல்லக்கூடியது எதுக்குன்னா கப்பலுக்கு பேர். இங்க இடத்துல கப்பலையும் பொருளாக கொள்ளலாம், லட்சணையால என்ன பண்ணலாம்னா கப்பலில் இருக்கக்கூடியவர்களும் பொருளாக கொள்ளலாம்னு காட்டுகிறார்கள். கப்பலையே பொருளாக கொள்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கப்பலானது முழுகக்கூடிய காலத்துல கரையில் உள்ளவர்கள் ஆவாரார் துணையன்னு ஆவாரார் துணைன்னு கதறும்படியாக ஒரு கப்பல் காணது கடலுள்ளே அழுந்தக்கூடிய காலத்துல கதறுகிறார்களே. அப்போ இந்த கப்பல் கடலுள்ளே அழுந்தி போனக்கூடிய காலத்திலே அதை காணக்கூடிய தடஸ்தர்கள் ஐயோ இப்படி எல்லாம் இந்த நீர்ல அழுந்துகிறதே, இந்த கப்பலுக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லையே அப்படின்னு கதறக்கூடியதா இருக்கிறது. அப்படி அழுந்துகின்ற கப்பல்கள் போலேன்னு ஒரு இது காட்டுறார். இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன? அந்த கப்பல்ல இருக்கக்கூடியவர்கள் நோவுபடுகிறோம் என்ற உணர்த்தி கூட இல்லாமை அப்படி இருக்கிறார்கள்னு ஒரு திருஷ்டாந்தத்தை இந்த இடத்துல திருஷ்டாந்த முக்கேன இந்த இடத்துல காட்டுகிறார்னு பார்க்கிறோம். சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்ன இழவும் இன்னைக்கு சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட மூச்சுப்படியில காட்டுறார் இல்லையா? அதே போலதான் அந்த நாவாயில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கடல்ல அழுந்துறதேன்னு அவர்களுக்கு சிந்தனை கூட இல்லை. ஆனால் அதை பார்க்கக்கூடிய தடஸ்தர்கள் ஐயோ இந்த கப்பலை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது ஒரு பட்சம். மற்றொரு பட்சம் எப்படி இருக்கிறதுனா நாவாயிலே இருக்கிறார்கள், அந்த கப்பல்லே இருக்கக்கூடியவர்கள் இந்த கப்பல் அழுந்தி கொண்டிருக்கிறது, முழுகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி ஆவாரார் துணைன்ற வாக்கியம் அவர்களுடையதே. அவர்களே இந்த கப்பல்ல இருக்கவர்களே எங்களுக்கு யார் துணைன்னு இருக்கலாம்.
அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பிறவி கடலுள் நின்று துளங்குகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானான் எப்படிப்பான், தேவாறு கோலத்தோடும் எம்பெருமானுடைய அபராகிருதமான திவ்ய சம்ஸ்தானத்தோடையும் அந்த வடிவுக்கு தக்கபடி இருக்கக்கூடிய திருச்சக்கரம் சங்கினோடும் திவ்யாயுதங்களோடும் வந்தானாம். ஐயோ ஐயோ என் பக்கத்திலே வந்து என் பக்கலிலே கருணை புரிந்தானே, என்னோடு கலந்தானே ஆழ்வார் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல இவ்விடத்துல எப்படி தெரிவிக்கிறார் காஞ்சி சுவாமியும், அபதேஷு சிராத் பரிபிரமன் ஏஷா மார்க்கம் சமுச்சிதம் அவிதன்னு அபதேஷு சிராத் பரிபிரமன் ஏஷா. சிறந்த மார்க்கத்தை அறியாத நான் என்ன பண்ணேன், பல காலமாக எந்த பாதையில போகக்கூடாதோ அந்த பாதையிலே போய் திரிந்து கொண்டிருந்தேன். அக்கரையன்னும் அனத்த கடலுள் அழிந்து உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை அஞ்சேல் என்ன கை கவியாய். இப்ப பெரியாழ்வார் காட்டக்கூடிய விஷயம் என்னது பாசுரத்தாலே, அக்கறைன்னு சொல்லக்கூடிய சம்சாரம் ஆகிற அனர்த்த சமுத்திரம், அனர்த்தம் எல்லாம் இங்க எவ்வளவு அர்த்தமே கிடையாது, எல்லாம் அனர்த்தமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அனர்த்தத்திலே நெடுநாள் அழுந்தி கிடந்தேன், வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அதுல அழுந்தி. ஆனால் என்னாச்சு, ஒரு காலத்திலே எனக்கு ஒரு விடிவு காலம் பெறப்பட்டது. எப்படி அப்படின்னு கேட்டால், உன் பேரருளால், நான் பண்ணதெல்லாம் இல்லை, சுவாபாவிகமாக உன்னுடைய இயற்கையான இன்னொருளாலே நிர்கதிக கிருபா கடாட்சத்தாலே உனது பரம கிருபையாலே இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை. இந்த பக்கத்துல இக்கரையன்னா இந்த எம்பெருமானுடைய ஒரு திருவடி வாரத்திலே வந்து அடைந்தேன். அப்புறம் அவனுடைய இருக்கக்கூடிய காலத்தை எப்படி சொன்னான், கீதையில கண்ணன் மாசுச்சகா என்று சொல்லும்படியாய் கவலைப்படாதேன்னு சொன்ன. அதே போல எம்பெருமானான் எப்படி அஞ்சேல் என் கையாய் அபயப்பிரதான முதிரையை காட்டினான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா. அதே போல காஞ்சி சுவாமி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு தெரியுமா, தாச சம்பிரதி தெய்வாத்தேவ அபீட்டவே பிரவருத்தோ பூத்து. எப்படியோ ஒரு திருப்பா உபன்யாசத்தை கூட முடிக்க முடியாத அளவுக்கு திருமேனிலே நோவுபட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்றது, தெய்வவசாத் என்னாச்சு, இன்னைக்கு ஒரு மகாபுருஷன் நம்மிடையே தோன்றி நான் சாட்சாத்கரித்தான். அது கனவோ நனவோன்றது தெரியல. ஆனாலும் என்ன சொன்னான், அவனுடைய வார்த்தையாய் அமைந்தது என்னானா, என்னுடைய பார்சாரதி திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்துதி கிரந்தத்தை ஏத்த வேணும்னு தெரிவித்தான் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய பேரருள் தானே காரணமாய் விளங்குகிறது. அப்படிப்பட்ட அனுகிரகத்தாலே உன்னை துணிபாடணும்னு நான் நினையாதிருந்தேன். அச்சிந்திதமா எப்படி இருந்தேன், ஒண்ணுக்கு தெரியாத உடம்பு தெரியாத படுத்துட்டு இருந்தேனே. அச்சிந்திதமாய் இருந்தவன் உன்னை துதிப்பாட வேணும் என்று நினையாதிருந்தவனாய் இருந்தவன் இன்று இதிலே உன்னுடைய துதிப்பாடலில் நான் முனைந்தவன் ஆனேன்னு தெரிவிக்கிறார். தாச சம்பிரதி தெய்வா தேவ துவத் அபீட்டவே பிரபுதோ பூத்துன்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு பெறுத்துகிறார். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுஞ்சரஜா மாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். லோகாஸ் சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.